ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் கேவி சோலார் எனர்ஜி. இந்த வீடியோ முதல் முறை பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூஸ்டு சோலாரை வச்சு 3 HP சோலார் வாட்டர் பம்பிங். இது வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ஆழம் கிணறு, ஒரு 500 அடி லாபம், ஒரு 400 அடி 500 அடி மோட்டர் வாங்கும் எல்லாம் போகும். இது வந்து எப்படி ரெண்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி பார்த்துட்டு வந்தார். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக லெவல் பண்ணி ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் கல்லை வந்து பேசிட்டு க்ளியராக அடித்து லைட் பண்ணி லெவலாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா மற்ற இடம் எல்லாமே மரம் அது இது இருக்குது. ரெண்டாவது இடமும் வந்து நடுவு காட்டுறதுனால பேசிக்கோளை வச்சு நிறைய க்ளியர் பண்ணி நல்லா வெயில் சூஸ் பண்ணி லெவல் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெரிய கல்லவே வந்து க்ளியராக லெவலாக ஊட்டி ஒரு பக்கமாக விட்டு மற்ற வேலையெல்லாம் க்ளியராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கிணறு இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப லாங்கில் இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டர் கொண்டு போய்ட்டு இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம். 3 HP சோலார் வாட்டர் பம்பிங். இது 3 HP மோட்ரு. அது பார்த்திங்கன்னா தெரியும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 அடி பக்கம் முன்ன வரும். 200-300 அடி 200-300 அடிக்கு பார்த்திங்கன்னா அங்கே கேபிள் போட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனல் எல்லாமே வந்து லெவல் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம கான்க்ரீட் போட்டு இங்கேருந்து லைன் கொடுக்கறது மட்டும்தான் ஒர்க் இருக்குது. அதுவும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக ஓட்ட முடியாது. மதியம் கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணி பக்கம் ஆகிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே ஏரியாவில் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு செட்டு போட்டிருக்கோம். சேம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே இடம் தான். அதுவும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு பக்கம் ஆகும் அந்த செட்டு இன்ஸ்டால் பண்ணி. ஆனால் இன்ன வரைக்கும் நல்லா இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக ரன்னிங் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றதுனால இவங்களும் பார்த்துட்டு ஓகே அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம அப்போது 500 தான் போட்டிருக்கோம். இப்போது 500 மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரைவ் வந்து ஏன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா கூட கஸ்டமர் வச்சு க்ளியர் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வேலை முடிச்சிடலாம். இது எல்லாமே ரொம்ப பிரச்சனை, ட்ரைவே ஷார்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்னா மட்டும்தான், கிள்ளி போய் ஷார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி என்ன மட்டும்தான் நம்ம வந்து நேரில் போவோம். அப்படின்லாம் கழட்டி அமுச்சு விட சொல்லி சர்வீஸ் பண்ணி ஒரு நாள் 2 நாளில் அமுச்சு விட்ருவோம். அடுத்து கான்க்ரீட் போடுற வேலை மட்டும்தான் இருக்குது. கான்க்ரீட் போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் போட்டு முடிச்சுட்டு அடுத்து மோட்டரை இறக்கி விட்டு லைன் கொடுத்து விட்டுடலாம். அடுத்து இன்றைக்கி கண்டிப்பாக மோட்டர் ஓட்ட முடியாது. மழை பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்தளவுக்கு கழிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு பக்கம் வேலை இருக்குது. மோட்டர் இறக்கி விட்டு லைன் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள இன்னும் ரொம்ப டைம் ஆகிடும் போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக மோட்டர் ஓட்ட முடியாது. அதுவும் பார்த்துக்கலாம். நம்ம கான்க்ரீட்டை மட்டும் போட்டு முடிச்சுட்டு கீழே போயிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவும் போல தான் எல்லாமே நெட் போல்ட் டைப் தான். நெட் போல்ட் டைப்பு ட்ரைவ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜே கோட்டிங் பைப்பு அது தெரியும். நம்ம இன்புட் அவுட்புட் மட்டும் தான் லைட் கொடுத்து இது எல்லாமே க்ளியராக நெட் போல்ட் எல்லாமே போட்டு டைப் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சது. கான்க்ரீட் போட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 அடிக்கு பக்கம், 300 அடி தாராளமாக வரும். பார்த்திங்கன்னா மோட்ரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆயில் மோட்டரில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோட்டர் 3 HP மோட்டராக இருக்க போகிறோம். நார்மல் ஏசி பம்பு 440 வோல்ட்டு, அதாவது நார்மல் 3 பேஸ் மோட்டரில் ஓடக்கூடிய மோட்ரு. ஏற்கனவே BLDC இந்த ஏரியாவில் 2-3 போட்டிருக்காங்க. 2-3 போட்டிருக்காங்க. அதில் 1-2 லிப்பர் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை ரெடி பண்ணணுன்னு சொன்னாங்க. சர்வீஸ் போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். BLDCன்றது கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரச்சனை. ஏற்கனவே இவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், BLDC ப்ராப்ளம் வரங்க இது வேண்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம நார்மல் ஏசி பம்பை இன்ஸ்டால் பண்ணோம். இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. சூப்பராக ஓடிட்டுருக்கு. இவங்களுக்கும் வந்து நம்ம BLDC 3 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஏன் எதுக்கும் கூப்பிடுது, ஏதாச்சும் கூப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக ஆர்டருக்காக மட்டும்தான் கூப்பிடுவாங்க. மற்றபடி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கூப்பிட்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. 90% வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து
நார்மல் ஏசி பம்பு மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட மோட்டரோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா 3 HP மோட்ரு. காயத்ரி பம்பு எப்பவும் இருக்கிறது தான். ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 2850. ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6. சீரியல் நம்பரு. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. மோட்டருக்குள்ளே தண்ணி இறக்கி இல்லை தண்ணி ஊற்றி விட்டு ஒயர் ஜாயின் போட்டு வச்சுருக்கு. அடுத்து பைப் மட்டும் ஜாயின் போட்டு விட்டு மோட்டரை தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டால் வேலை முடிஞ்சுது. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிணறுடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலே 30 அடி தான். ஆனால் இங்கேருந்து போகிற லாங்கு மட்டும் 500 அடி 600 அடி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஆயில் மோட்டர் தான் ஓடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே ரெஸ்ட் தான் ஆயில் மோட்டருக்கு. இது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த முன்னாடி இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க. பக்கமே கிணறு. ஆனால் தண்ணி இது வந்து மலைக்கு மேலே தான். ஆனால் தண்ணி சூப்பராக இருக்குது, மேலேயே இருக்குது. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம். காவேரிப்பட்டினத்துலேருந்து மேலே வந்தீங்கன்னா நம்ம பாரக்காடுன்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். பாரக்காடு குண்டாகாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா தான் இது. பார்த்திங்கன்னா அந்த மரம் தனியாக தேர்வு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு வரைக்கும் போகணும். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் மட்டும் ஒன்று கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரி, ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.